ஜனாதிபதி தனியார் காணிகள் மக்களுக்கு என தெரிவித்துள்ள நிலையில் பலாலி கேப்பாப்பிளவு காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அறிவிப்பு. உயிர்த்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். வரிகார். ரஞ்சிபாணி இம்ரானை கைது செய்ய வெளிநாடொன்றில் விசேட நடவடிக்கை. சாகர காரியவசத்தின் கருத்தால் அரசியல் அரங்கில் புதிய குழப்பம். சீரற்ற காலநிலை காரணமாக 8 பேர் உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல். யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் போக்குவரத்து தடை, மக்களுக்கான அறிவித்தல். தரம்5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் தடை. யோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக 5 ஊழல் வழக்குகள், ஆரம்பமாகும் விசாரணை. நாட்டை வந்தடைந்தார் இந்திய வெளியுறவு செயலாளர் பிக்ரம் மிஸ்ரி. 7 தொண்டு நிறுவன ஊழியர்கள் படுகொலைக்கு நீதி எங்கே? 20 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் துயரம், ஐநா நிபுணர்கள் கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். பலாலியிலும் கேப்பாப்புலவிலும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்ததாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல பலாலியிலும் கேப்பாப்பிலவிலும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளதாக சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு முதல் நாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனியார் காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்கப்பட வேண்டும் என்ற தமது கொள்கையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என எமக்கு தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு நேர் எதிரான வகையில் தமது கொள்கை என்று அவர்கள் சொல்வதற்கும் அவர்கள் செய்கைக்கும் இடையில் உள்ள முரண்பாடு எல்லா விடயங்களிலும் இப்போது வெளிப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டை நாம் முற்றாக எதிர்க்கிறோம். எமது மக்களது நிலங்களை விடுவிப்பதற்கான எமது போராட்டம் மீளெழுச்சியுடன் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் தலைமறைவாகியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலகக்குழு தலைவருமான கஞ்சிபாணி இம்ரான் என்பவரை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தலைமையில் விசேட போலீஸ் குழு ஒன்று பாரிய கூட்டு நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. மலேசிய போலீசாரால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள கஞ்சிபாணி இம்ரான் ஒளிந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல இடங்களை இலக்கு வைத்து சோதனைகள் நடாத்தப்பட்டு வருகிறது. கஞ்சிபாணி இம்ரான் மலேசியாவிலிருந்து தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் சர்வதேச போலீசாருடன் இணைந்து நாட்டின் அனைத்து விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடல்வழி பாதைகளில் மலேசிய போலீசார் விசேட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியாவில் அவருக்குள்ள தொடர்புகள் மற்றும் அவரது கும்பலைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தற்போது மலேசிய போலீசாரின் காவலில் உள்ள கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய கூட்டாளியான ரத்மலானி சீமா உட்பட 3 குற்றவாளிகளிடம் போலீஸ் உதவி ஆணையாளர் ரோகன ஒழுகல மற்றும் மலேசிய போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதன் மூலம் கஞ்சிபாணி இம்ரான் மற்றும் அவரது பின்னணி குறித்து பல முக்கிய தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளது. இந்த பாதாள உலகக்குழு தலைவரை கைது செய்யும் புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சின் செயலாளர் ரவி சனவிரத்ன ஆகியோர் தங்களது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளனர். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான விசேட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரும் இந்த நடவடிக்கையில் நேரடியாக பங்களித்து வருகின்றனர். கஞ்சிபாணி இம்ரான் பிரதான சகாவான ரத்மலானி சீமா மலேசியாவில் வைத்த அண்மையில் கைது செய்யப்பட்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து கஞ்சிபாணி இம்ரான் தனது மறைவிடத்தை மாற்றி வேறு பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எப்படியாவது இந்த பாதாள உலக தலைவரை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக சிரேஷ்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக முன்னேற்றங்களை ஆய்வு செய்து தேவையான வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளன.
பொலிஸ் மா அதிபரை மக்கள் வீதியில் வைத்து அடித்து கொண்டு விடுவார்கள் என எச்சரிக்கும் வகையில் அவரது கருத்து அமைந்துள்ளது. இது ஒரு கடுமையான அச்சுறுத்தலாகவும் வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் சவாலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இத்தகைய கருத்துக்கள் விசாரிக்கப்பட வேண்டுமென உறுதிபட தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் உள்ள 56 பிரதேச செயலக பிரிவுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்ததுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. நுவரேலியா, கண்டி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியா மாவட்டத்தில் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அமைக்கப்பட்டுள்ள 20 நிவாரண முகாம்களில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேரும் உறவினர் வீடுகளில் 224 பேரும் தங்கியுள்ளனர். மழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பிரதான வீதிகளில் ஏற்பட்ட தடங்கல்கள், மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவம் மற்றும் மண்மேடுகள் சரிந்தமை போன்ற காரணங்களால் தடைப்பட்டிருந்த முக்கிய போக்குவரத்து பாதைகள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக கடுகண்ணாம்பு பகுதியில் மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி வீதி மீண்டும் திறக்கப்பட்டு போக்குவரத்து முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளது. எனினும் நுவரேலியா பதுளை, நுவரேலியா ஹட்டன் மற்றும் நுவரேலியா கண்டி பிரதான வீதிகளில் அடர்ந்த மூடுபனி நிலவுவதால் சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கழனி மற்றும் களிகங்கை ஆற்றுப்படுக்கைகளுக்காக விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஆறுகளின் நீர்மட்டம் சீரான நிலையை எட்டியுள்ளமை இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீரியல் மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவு தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். பணம் தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாதத்திற்கான நிதி அளிப்பை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பாக இலங்கை எதிர்கொள்ளும் 3வது பரஸ்பர மதிப்பீடு குறித்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சர்வதேச நிதி கட்டமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் இந்த 3வது மதிப்பீட்டு செயல்முறையை வெற்றிகரமாக்குவதற்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். இது குறித்த நிதியியல் தொடர்பான செயலணி அறிமுகப்படுத்திய 40 பரிந்துரைகள் தொடர்பான தொழில்நுட்ப சாதக நிலை, அந்த பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் காணப்படும் 11 உடனடி பலன்கள் ஊடாக மதிப்பிடும் செயல்திறனும் இந்த பரஸ்பர மதிப்பீட்டின் போது மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதற்காக மதிப்பீட்டு குழுவின் கள ஆய்வானது இவ்வாண்டு மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி எதிர்வரும் சில மாதங்களுக்குள் குறித்த பரிந்துரைகளை முறையாக செயல்படுத்துவதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அனைத்து நிறுவனங்களும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்படுவதன் மூலம் குறித்த செயல்முறையை வெற்றியடைய செய்ய முடியும் என குறிப்பிட்டார். இந்த மதிப்பீட்டு செயல்முறைக்காக இலங்கை 2023ஆம் ஆண்டு முதல் தயாராகி வந்ததாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் இறுதி காலக்கெடு விதிக்கப்பட்டு இந்த தயார்நிலைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இது தேசிய மட்டத்திலான கணக்காய்வு செயல்முறையானதுடன் இதனை ஆசிய பசிபிக் பண தூயதாக்கல் தொடர்பான குழு மேற்கொள்கிறது. உள்நாட்டில் இந்த செயல்முறைக்காக சுமார் 25 அரச நிறுவன தரப்பினர்கள் தொடர்படுவதுடன் இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை இலங்கை மத்திய வங்கியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிதி புலனாய்வு பிரிவு மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் உள்ள நல்லூர் கந்தசாமி ஆலய வடக்கு வாசல் வளைவானது காண்பிய விரைப்பு காணவிருப்பதன் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை 8 மணி முதல் நாளை வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரை குறித்த பகுதியினூடான போக்குவரத்து தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு நாளைய தினம் வியாழக்கிழமை தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காணவுள்ளது. இதனை முன்னிட்டு அன்று காலை 10:30 மணிக்கு சட்டநாத சிவன் கோவிலிலிருந்து சமய அனுஷ்டானங்கள், நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காலை மாட்டு வண்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வளைவை நோக்கி புறப்படும்.
அதனைத் தொடர்ந்து தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வரும் காளை மாட்டு வண்டில் முதன்முறையாக புதிய வளைவினூடாக செல்லும். இந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு காணும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த பரீட்சை தொடர்பான அனைத்து விதமான மேலதிக பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் பட்டறைகள் நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த தடையானது புலமை பரிசில் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் அல்லது பரப்புரை செய்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சை வினாத்தாளில் இடம்பெறும் வினாக்களை வழங்குவதற்காகவோ அல்லது அதற்கு நிகரான வினாக்களை வழங்குவதாகவோ குறிப்பிட்டு சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் அச்சிடுதல், அச்சிடப்பட்ட மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக விளம்பரம் செய்தல் அல்லது அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9 நாடு முழுவதிலும் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இதேவேளை நாட்டு நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்புதவியதர பரீட்சை தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 5 வழக்குகளை மீண்டும் விசாரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கத்தின் ஊழியர்களை அரசு பணியுடன் தொடர்பில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அவர்களுக்கான சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை அரசு பணத்தில் வழங்கியதன் மூலம் அரசுக்கு சுமார் 60 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்குகள் தொடர்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழு நேற்று உத்தரவிட்டது. நீதியரசர்களான பி குமாரரத்னம், தமிழ் தொடர்பத்த KMS திசாநாயக, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் பிரேமசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வே இந்த உத்தரவை பிறப்பித்தது. அத்துடன் வழக்குகளில் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை விடுதலை செய்து வழங்கிய இந்த தீர்ப்பையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்கின் தொடக்கத்தில் பாதுகாப்பு தரப்பு முன்வைத்த ஆரம்ப எதிர்ப்பை ஏற்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்தது. இவ்வழக்கல் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தரணிக்கும் தாக்கல் செய்திருந்த 5 மேன்முறையீட்டு மனுக்களையும் பரிசீலித்த பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுடன் சதோசா முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பணிப்பாளர் முகமது ஜகீர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் இனி மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. உதயபுர விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாட்டை வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் வைத்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வரவேற்றார். விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் முழுவதும் அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக தமிழ் தரப்பினர் உட்பட பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூரில் 17 நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2006 ஆகஸ்ட் மாதம் 4 இலங்கை இராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்த சூழலில் மூதூரில் பிரான்ஸ் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக வளாகத்தில் 17 நிவாரண பணியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் பெரும்பான்மையானோர் தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அக்காலகட்டத்தில் அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்கி வந்த ஒரே சர்வதேச தொண்டு நிறுவனமாக ACF மாத்திரமே தொழிற்பட்டு வந்தது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா நிபுணர்கள், கொல்லப்பட்டவர்கள் எவரும் ஆயுதம் ஏந்திய போராளிகள் அல்ல எனவும் அவர்கள் ஆயுத மோதலில் சிக்கிய பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்கி வந்த மனிதநேய பணியாளர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளனர். நிவாரண பணியாளர்கள் மீதான இந்த தாக்குதல் சர்வதேச மனிதநேய விதிகளுக்கு எதிரானது மட்டுமன்றி மோதலால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அத்தியாவசிய உதவிகளை முற்றாக முடக்கியதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். 2015 வெளியிடப்பட்ட ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கை பற்றிய விசாரணை அறிக்கை உட்பட பல்வேறு சர்வதேச விசாரணைகள் இப்படுகொலைக்கு இலங்கை பாதுகாப்பு படையினரே பொறுப்பு என நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இலங்கையில் உள்நாட்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் போதிய சாட்சியங்களின்மை, சாட்சியங்களுக்கான பாதுகாப்பின்மை மற்றும் அரசியல் தலையீடு காரணமாக தோல்வியடைந்தன.
குறிப்பாக 2008ஆம் ஆண்டு இந்த விசாரணைகளை கண்காணித்த சர்வதேச சுயாதீன புகழ்பெற்ற நபர்கள் குழு இலங்கை அரசிடம் அரசியல் விருப்பமின்மை நிலவுவதாக கூறி விசாரணைகளிலிருந்து விலகிக் கொண்டதை ஐநா நிபுணர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் கடந்துவிட்ட போதிலும் இப்படுகொலைக்கு காரணமானவர்கள் இதுவரை கைது செய்யப்படவோ சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படவோ இல்லை. இந்த தொடர்ச்சியான தண்டனையின்மையானது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் ஆறா துயரத்தை மேலும் நீடிப்பதுடன் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியின் மீதான நம்பிக்கையையும் சீர்குலைத்துள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.